ஓகே, நானே சொல்லிவிடுறேன். முதல் வணக்கம் இறைவனுக்கு. இரண்டாவது வணக்கம் நமக்கு. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நானும் கூட ராஜா தானே நமக்குள்ளே. ஓகே, நேற்றத்தை கொஞ்சம் சின்ன கொஞ்சம் சந்தோஷமாக பேசுகிறீங்களா தாத்தா? சொல்லுங்க இல்லையா. நான் பழைய வீடியோவில் என்னுடைய உறவினர் குடும்பத்திலே 20 நாட்களுக்குள் 3 நபர்கள், 2 பிரதர்ஸ் அண்ட் 1 சிஸ்டர், ஏதோ பல காரணங்களால் இறந்து போனார்கள். உடல்நிலை, வயது, இந்த மாதிரி காரணங்களால் தான் அவர் இறந்து போனார்கள். அது எனக்கு மிகவும் கவலையை கொடுத்தது. நான் உங்களிடம் பேசிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு உண்மை எனக்கு ஞாபகம் வந்தது. என்னென்றால், பாருங்கள், என்னுடைய உறவினர்கள் 3 பேர் 20 நாட்களுக்குள்ளே இறந்து விட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இன்னொரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. தினமும் ஒவ்வொரு நாட்களும் நமது உடன்பிறப்புகள் பல கோடி, பல லட்சம் வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது சில கோடிகள் தினமும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், செத்து மாண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். பாருங்க, உலக மக்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அந்த ஒரு தாய் மக்கள் என்பது ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பத்தில் தினமும் பல லட்சக்கணக்கான சகோதரர்கள், சகோதரிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் முளைத்து கொண்டே இருக்கிறது. அது என்ன தாத்தா, முளைத்து கொண்டு உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அதை நினைத்த பிறகு எனக்கு நமது உறவினர்களில் 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். பாருங்கள், உலக மக்களிலே எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பிறந்து கொண்டே இருப்பதை வரவில் வைத்துக் கொள்வோம். ஆனால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், அது செலவில் வைத்துக்கொள்வோம். கடவுளுடைய மாஸ்டர் பிளான்னு நம்மளால் ஃபுல்லாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வந்தவர்கள் எல்லாம் நின்று விட்டால், தேங்கிவிட்டால், உயிரோடு இருந்தால் இந்த உலகம் தாங்காது. அதை நினைத்து கொண்டு ஒரு விதத்தில் நானே ஆறுதல் பட்டு கொண்டேன். தாத்தா, உலகத்தில் எத்தனை பேர் சகோதரர்கள், லட்சக்கணக்கான சகோதரர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நினைத்து கொண்டு ஆறுதல், சிறிது ஆறுதல் அறிந்து கொள்கிறேன் சொல்கிறேன். தாத்தா, நீங்கள் அதிகமாக தானே கவலைப்படணும். இல்லை சொல்லுங்களே, நான் அப்படி தான் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கடவுளுடைய சித்தத்தின் படியே நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் சித்தம் அது என்றால் அது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நாம்
தெரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வரவும் செலவும் கடவுளுடைய கணக்கினிலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஓகே, சொல்லுங்களே. இருப்பினும் நமது ஒரே குடும்பமாக இருந்தாலும், உலக மக்கள், ஒரு தாய் மக்கள் என்றாலும், இறப்பு என்றால் அது கவலைக்கு ஏற்ற விஷயம்தான். ஓகே. ஆனால் ஒன்றை நினைத்து நாம் ஆறுதல் பட்டுக்கொள்ள வேண்டும். இன்று அவர்கள் இறந்தார்கள். நாளை அதற்கு பிறகு நாமும் இறக்க வேண்டிய நிலை வரும். அதை நினைத்து கொண்டு இருக்கும் வரை நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அவர்கள் சந்தோஷத்தையும் இன்பத் துன்பங்களை அனுபவித்து விட்டு சென்றார்கள். அவளோட நாமம் சேர்ந்து ஓகே, சொல்லுங்களே. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தினமும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் நமது குடும்பத்திலே இருந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த இந்த செய்தியை சொல்லுகிறேன். நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள். இந்த ஒரு தாய் மக்களிலே தினமும் பல லட்சக்கணக்கான மனிதர்கள், மனுஷிகள், குழந்தைகள், தாத்தாக்கள் எல்லாம் இருந்து பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிறார்கள். நாம் என்ன கவலைப்பட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விதத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். எல்லாமே கடவுளுடைய சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று. ஓகே, சொல்லுங்களே. முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.